ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த 5 நாட்களும் ஆண்டவருடைய கிருபையினால் இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபம் ஆசீர்வாதமாக அமைந்தது. இந்த நாள் 6ஆம் நாள் குடும்ப ஆசீர்வாத ஜெபம் நிறைவு நாள். இந்த நாளிலும் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த நாளிலும் நிறைவானவர். அவர் குறைவுகள் எல்லாம் அகற்றுகிறவர். கர்த்தருடைய கரம், அவருடைய பிரசன்னம் இந்த நாளிலும் நம்முடைய குடும்பங்களில் கடந்து வரும்படி இந்த ஜெபவெல்ல ஆரம்பம் முதல் நிறைவு மட்டும் ஆண்டவர் நம்மை நடத்தும்படிக்கு இதனுடைய மகிமை, குறைவுகளை நிறைவாக்குகிற மகிமை, இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிற மகிமை, பலவீனங்களை அகற்றி போட்டு பலப்படுத்துகிற மகிமை. ஆண்டவரே, மகிமையான மேலாம் காவல் உண்டாயிருக்கு என்று சொன்னவர். மகிமை நிறை பூரணமே இந்த காலை வெல்லும் உண்மை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த ஜெப வேலையை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க பிரியம் கொண்ட தேவன் எங்களை நினைத்திருக்கிறவரே, உண்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஹல்மன் மாத்து ரணமனமன தடைகள்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டு ராஜா. ஆண்டவரே, தேவரே செய்ய நினைத்தது தடைபடாது என்ற வார்த்தை நம்முடைய ஆண்டவரே வாஞ்சை நிறைவேறுவது எங்கள் ஆத்துமாவுக்கு இனிது. வாஞ்சையோடு நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பிரசனத்தில் காத்திருக்கிறார்கள். நிறைய எங்கள் விருப்பங்கள், எங்கள் இயக்கங்கள் எல்லாம் நிறைவேற்றுகிறவர். இந்த நாளில் வாங்க, வலதுகையில தீர்காயுசும் இடதுகையில செல்வத்தையும் கனத்தையும் உடையவர். 2 கரங்களையும் வைத்து சிறியோரிலிருந்து பெரியவர் வரை ஆசீர்வதிக்கும்படி உண்மை நாங்கள் வரவேற்கிறோம். எல்லா தடைகளையும் இயேசு நாமத்தில் விலகட்டும். பரிசுத்த ஆவியானவரின் பலன் கடந்து வரட்டும். ஹல்மன் மாத்து ரணமனமன தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, இப்போ வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. நன்றி ராஜா. ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்த பூமியின் மேல் அசைவாடின ஆவியானவர் நீர் வருகிற இடத்துல காரியங்கள்லாம் ஒழுங்காகிறது. வாய்க்க பண்ணுகிறீர், வெறுமை நிறைவாக்குகிறீர். உன்னதமானவருடைய பலம் ஆண்டவர் இந்த காலைவெல்ல எங்கள் குடும்பங்களில் நிழலிடும்படி இந்த காலைவெல்ல நாங்கள் வரவேற்கிறோம். அப்பா பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, திரியேக தேவனுடைய பிரசன்னத்தில் இந்த 6ஆம் நாள் குடும்ப ஆசீர்வாத ஜெபத்தை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். வஸ்திர தொங்கலால் தேவாலயத்தை நிறைத்தவர் உடைய பிரசன்னம் அந்த நாள் முழுமையாக எங்கள் குடும்பங்களை ஆளுகை செய்யட்டும். இந்த காலையில் கர்த்தாவே நீர் எழுந்தருளும். எல்லா சத்துருக்கள் பல்லமெல்லாம் சிதற பண்ணுங்க. ஒரு வழியாய் வருகிற சத்துருவை பூரணமாக 7 வழியாய் சிதற பண்ணுவேன்னு சொல்லி எல்லா அந்நிய ஆலைகளும் அப்புறப்பட்டும் நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். சங்கீத பகுதியை வாசித்து பாடல் வேலைக்குள்ளாக நாம் கடந்து போவோம். 149ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாரும் நாம் சேர்ந்து வாசிப்போம். 149ஆம் சங்கீதம். அல்லேலூயா, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும், சியோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களிகூறவும் கடவர்கள். அவருடைய நாமத்தை நடனத்தோடே துதித்து தம்புரினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார். பரிசுத்தவான்கள் மகிமையோடு களிகூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பீரிப்பார்கள். ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும், ஜனங்களை தண்டிக்கவும், அவருடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. இந்த காலையில் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். விசேஷமாக 2ஆம் வசனத்தின்படி இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில்
மகிழ பண்ணுவார். சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில், இயேசு ராஜாவில் கலிகூற கடவர்கள். இந்த நாள் ஒரு மகிழ்ச்சி நாளால் கர்த்தரால் வருகிற களி கூறுதலை நம்முடைய குடும்பங்கள் பெற்றுக்கொள்ளும். தொடர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya ஹalleluya. இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், ஹalleluya. இயேசு சிறந்தவர், இயேசுவை போல் வேற தெய்வம் இல்லை. இந்த 6 நாட்கள் குடும்ப ஆசீர்வாத ஜெபத்தை நடத்துவதற்கு இயேசு நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஹalleluya. இயேசு பெரிய பெரிய திட்டங்களை வைத்திருக்கின்றார். முதல் நாளிலிருந்து அநேக தலைப்புகளிலே அநேக காரியங்களுக்காக நம்முடைய குடும்பத்திற்கு ஜெபித்திருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கின்றோம். நம்முடைய குடும்பத்தை இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஆசீர்வதித்தோம். அல்லேலூயா. முதலாவது நாள் சாத்தானுடைய திட்டங்களுக்கு விரோதமாக, சாத்தான் நம்முடைய குடும்பத்திற்கு விரோதமாக எழும்பக்கூடாது அப்படின்னு சொல்லி சாத்தானுடைய வல்லமைகளை கட்டி, பலவானுடைய வல்லமைகளை கட்டி முதலாவது நாள் ஜெபித்தோம். இரண்டாவது நாள் கர்த்தர் நம்முடைய குடும்பங்களுக்கு விடுதலையை தர வேண்டும் என்று சொல்லி இரண்டாவது நாள் ஜெபித்தோம். மூன்றாவது நாள் நம்முடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தோம், துதித்தோம். நான்காவது நாள் கர்த்தர் நம்முடைய குடும்பத்திலே அற்புதங்களை செய்ய வேண்டும், கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தோம். ஐந்தாவது நாள் நேற்றைய தினம் நம்முடைய குடும்பங்களிலே கர்த்தர் ஐஸ்வர்யத்தை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தோம். அல்லேலூயா. ஐஸ்வர்யவான்களாய் கர்த்தர் நம்மை மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தோம். இந்த நிறைவு நாளிலே கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை எல்லா எல்லைகளிலும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. எல்லா எல்லைகளிலும் ஆசீர்வாதம், எல்லா பக்கத்து ஆசீர்வாதம், வலதுபுறம் இடதுபுறம் எல்லா சைடு ஆசீர்வாதம், எல்லா சைடும் நிறைவை கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவதாக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் குடும்பமாய் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல். எல்லாரும் குடும்பமா இணைந்து, ஒருவேளை தனியா நீங்க பார்த்துட்டு இருக்கிறேன், என் குடும்பத்துல யாரும் ரட்சிக்கப்படல, நான் தனியா தான் பார்த்துட்டு இருக்கிறேன்னா, சீக்கிரத்திலே இந்த ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் உங்கள் குடும்பங்களை ரட்சிப்பார். சீக்கிரத்திலே குடும்பமாய் நீங்கள் ஆராதனையில கலந்து கொள்வீர்கள். குடும்பமாய் இயேசுவை ஆராதிப்பீர்கள். அல்லேலூயா. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். எல்லாரும் கைதட்டி பாடுவோம். ஜீசஸ். செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போல். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள், நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் குடும்பமாய் கூடி வந்தோம், குடும்பமாய் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற. கர்த்தர் செய்த நன்மைக்காக, கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னே. எல்லாரும் கர்த்தர் செய்த நன்மையை நினைப்போம். கர்த்தர் செய்த நன்மைக்காக
கர்த்தர் செய்த நன்மைக்காக நாங்கள் நன்றி செலுத்த வந்தோம். எங்களை மறவாதவரே, மறவா உந்தன் கிருபை. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைக்காக நாங்கள் நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னே துதி. தேவைகள் பெருகி நின்ற போது, தேவைகள் பெருகி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் நிகழ்ந்த போது கண்மணியே என்று தேவைகள் நெருக்கி நின்ற பொழுது நம்மை பெருக செய்தார். ஆசீர்வாதமாய் பெருக செய்தார். செழிப்பாய் பெருக செய்தார். கண்ணீரின் பாதையில் நிகழ்ந்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை. ஹல்லேலூயா. இயேசுவே, கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி 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 செலுத்த வந்தோம். என்னை மறவாதவரே, மறவா அவர் கிருபை என்னை துதிக்க வந்தோம். உடன்படிக்கை தந்தார். உடன்படிக்கை எனக்கு. இயேசுவை பார்த்து பாடலாம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாய் என்னை தெரிந்தெடுத்தீரே. ஜீவனின் பாதையிலே திருப்பினீரே. எல்லாரும் வாய்களை திறந்து பாடும். உடன்படிக்கை. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்று ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். எங்களை மறவாதவரே, மறவா அவர் கிருபை என்னை துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நாங்கள் நன்றி செலுத்த வந்தோம். எங்களை மறவாதவரே, மறவா உந்தன் கிருபை என்னை துதிக்க வந்தோம். பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தி. பாதைகள் எல்லாம் பாதுகாத்தார். நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்தார். தூதர்களுடைய உதவியை நம்முடைய குடும்பத்திற்கு தந்தார். ஜீசஸ். செட்டைகளாலே என்னை மறைத்தி. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக எல்லாரும் கர்த்தர் செய்த நன்மைக்கு, கர்த்தர் செய்கின்ற நன்மைகளுக்கு, கர்த்தர் செய்ய போகின்ற நன்மைகளுக்கு ஓ என்னே துதிக்க. கர்த்தர் செய்த நன்மைக்காக நாங்கள் நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னே துதி. தேவைகள் நெருக்கி நின்ற போது, அற்புதமாக பெருக வைத்தார். நம்முடைய குடும்பத்தை தள்ளாட விடாமல் பாதுகாக்கிறார். கண்மணியே என்று என்னை அழைத்தி. தேவைகள் நெருங்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். எங்களை மறவாதவரே, மறவாமல் நினைக்கிறவரே, மறவாமல் ஆசீர்வதிக்கிறவரே, எங்கள் குடும்பத்தை நேசிக்கிறவரே, நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். உமக்கு நன்றி நன்றி நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. மறுபடியும் பாடுவோம். கர்த்தர் செய்த எல்லாரும் இயேசுவை பார்த்து, எல்லாரும் இயேசுவை பார்த்து, எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி. எங்களை மறவாதவரே நன்றி. மனுஷன் மறந்தாலும் எங்களை மறவாதவரே. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. என்னை துதிக்க வந்தோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்மை மறவாமல் பாதுகாக்கிறார். உங்கள் பிள்ளைகளை மறவாமல் பாதுகாக்கிறார்.
இதுல ஒரு ஸ்டான்ஸா இருக்கு, மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். அல்லேலூயா. வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் அப்படின்னு ஜீவனின் பாதையை காமிச்சு அந்த பாதையில நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. மார்ட்டின் லூதர் என்று சொல்லி புராட்டஸ்டன்ட் இயக்கம் உருவாகிறதற்கு மிகவும் காரணமா இருந்த ஒருவர் சொல்லுகிறார், மார்ட்டின் லூதர், இயேசு கிறிஸ்து ஜீவன், நல்ல வழி, ஆசீர்வாதமான வழி, நித்திய ஜீவனுக்கு நேராய் போகின்ற வழியிலே நம்மை நடத்துகிறார். அது ஒரு தெரு போல இருக்கிறது அப்படின்றார். அல்லேலூயா. என்னன்னா, தப்பான ஸ்ட்ரீட்ல நம்ம நடந்துட்டு இருந்தோம்னா, தப்பான தெருவில் நம்ம நடந்துட்டு இருக்கிறோம்னா, இப்போ ஒரு இடத்துக்கு போறோம், கூகுள் மேப்ல ஒரு ரூட் போட்டிருக்குது, அந்த ரூட்டை மாறி அந்த ரூட்டை விட்டு தப்பான தெருவில் நம்ம போயிட்டு இருக்கிறோம்னா, எப்படி ஒரு வழி தெரிஞ்சவங்க நம்மளை கரெக்டாக இது தப்பான ரூட்டு, இந்த ரூட்ல போங்கன்னு நம்மளை வழி நடத்துறாங்களோ, அதை விட அதிகமா இயேசு சரியான பாதையில நடத்தி கொண்டு வருகிறார். அதனாலதான் நீங்க நல்லா இருக்கிறீங்க, அதனாலதான் உங்கள் குடும்பம் நல்லா இருக்குது, அதனாலதான் உங்கள் பிள்ளைகள் இன்னைக்கு வரைக்கும் வழி மாறி போகாமல் இருக்கிறார்கள். காரணம் நீங்கள் அல்ல, உங்களுடைய பரிசுத்தம் அல்ல, உங்களுடைய ஜெபம் அல்ல. எல்லாத்துக்கும் மேல நம்ம இதெல்லாம் செய்கிறதுக்கு காரணம் இயேசு. எல்லாவற்றுக்கும் மேல அவர் ஜீவனின் பாதையிலே நடத்துகிறார், ஜீவனின் பாதையிலே திருப்புகிறார். உங்களுடைய சிந்தனை அங்கிட்டு இங்கிட்டு திரும்புறப்ப, உங்க பிள்ளைகளுடைய சிந்தனை அங்கிட்டு இங்கிட்டு திரும்புறப்ப, இந்த சைடுலாம் திரும்ப கூடாது, இந்த சைடு தான் நடக்கணும்னு சொல்லிட்டு ஜீவனின் பாதைக்கு நேராய் திருப்புகிறார். நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. நிறைவு நாளிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படி நாம் கூடி வந்திருக்கிறோம். இன்னொரு பாடலை பாட போகிறோம். யெகோவா ராஃபா, சுகத்தை தருபவர். வியாதிகள் இன்று எனக்கு இல்லையே, வியாதிகள் இன்று உங்களுக்கு இல்லை, வியாதி இன்று உங்களுக்கு இல்லை. நீங்க சந்திக்கிற வியாதிய உலகத்தான் சந்திச்சாங்கனாக்கா அவன் என்னைக்கோ காலியாயிருப்பான், என்னைக்கோ ஆள் செத்து போயிருப்பான். ஆனா இவ்வளோ வியாதி இருந்து, இவ்வளோ பிரச்சனை இருந்து இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த வியாதி உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு உங்களுக்கு பலனா இருக்கிறார், இயேசு உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். வியாதிகள் இன்று எனக்கு இல்லையேன்னு பாட போகிறோம். அல்லேலூயா. இப்ப வியாதி இருக்குதுங்க, அது ஒண்ணுமே செய்யாது. அல்லேலூயா. கொந்தளித்தது கடல், காற்று அதிகமாக வீசினது, அது இயேசுவை ஒண்ணுமே செய்யல, அது மேல நடந்து வந்தார். அல்லேலூயா. இயேசுவுக்கு கடல் இறையாதே அமைதலா இருன்னு சொல்லவும் தெரியும், கடலை ரெண்டா பிரிக்கவும் தெரியும். என்ன வேணாலும் இயேசு செய்வார். நம்ம என்ன பாட போறோம்னா, இயேசுவை பார்த்து வியாதிகள் இன்று எனக்கு இல்லையே, யெகோவா ராஃபா என் பலன் ஆனதால். மாத்திரையில இருந்து எனக்கு பலன் வரல, ஆனா மாத்திரை போடுறோம். ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா மாத்திரை எல்லாம் போடுறோம், ஆனா மாத்திரையில இருந்து எனக்கு பலன் வரல. ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா டாக்டரை பாக்குறோம், ஆனா டாக்டர் இருந்து எனக்கு பலன் வரல. யார் எனக்கு பலன்னா, இயேசு எனக்கு பலன், கர்த்தரின் பலன். அல்லேலூயா. கர்த்தரின் பலன். அவர் என் கால்களை மான் கால்கள் போல ஆக்குகிறார் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். யெகோவா ராஃபா என் பலன் ஆனதால் வாதை நோய்களும் எனக்கில்லையே. ஏன்? சிலுவையில் எனக்காய் ஜீவனை தந்தார். சிலுவையிலே உங்கள் குடும்பத்திற்காய் ஜீவனை தந்தார். எகிப்தின் ரோகங்கள் உங்களுக்கு இல்லை, எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உங்களுக்கு வரப்பண்ண மாட்டார். அவர் உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர். மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். மரண பயமும் உங்களுக்கு இல்லை. மரணத்தை பத்தி பயப்படாதீங்க, மரண பயம் உங்களுக்கு வர தேவையில்லை. ஏன்னா இயேசு சாவை வென்றார். அல்லேலூயா. சாவுக்கு அதிபதி சாத்தானை வென்றார். எல்லாரும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். விசுவாசத்தோடு பாடுங்கள். உங்கள் வியாதியில் இருந்து இயேசு உங்களுக்கு சுகத்தை தருவார், உங்கள் குடும்பத்தை ஆரோக்கியமாய் மாற்றுவார். யெகோவா ராஃபா, சுகத்தை தருபவர். சுகத்தை தருபவர். வியாதிகள் இன்று எனக்கில்லையே, யெகோவா ராஃபா என் பலனானதால் வாதை நோய்களும் எனக்கு. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகத்தை தருபவர். வியாதிகள் இன்று எனக்கில்லையே, யெகோவா ராஃபா என் பலனானதால் வாதை நோய்களும். மறுபடியும் யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகத்தை தருபவர். வியாதிகள் வாயை திறந்து பாட பாட நடக்கும். யெகோவா ரூவா என் பலனானதால் வாதை நோய்கள். யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகத்தை தருபவர். வியாதிகள். யெகோவா ராஃபா என் பலன், யெகோவா ராஃபா என் பலனானதால் வாதை நோய்கள். எல்லாம் சொல்லலாம். சிலுவையில் எனக்காய், சிலுவையில் எனக்காய்
ஒண்ணு செய்யாது. நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள், சுகமாய் வாழ்வீர்கள், ஆரோக்கியமாய் வாழ்வீர்கள். யெகோவா ராஃபா, சுகத்தை தருபவர், வியாதிகள் இன்று விசுவாசத்தோடு அறிக்கையிடுவோம். யெகோவா ராஃபா, என்பலனானதான் பாதை நோய் சிலுவையில், சிலுவையில் எனக்காய் ஜீவனை தந்ததா, எகிப்தின் ரோகங்கள் எனக்கில்லையே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததா, மரணமயம் சிலுவையில் எனக்காய் ஜீவனை தந்ததா, எகிப்தின் ரோகங்கள் எனக்கில்லையே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததா, மரணமயமும் எனக்கில்லையே. உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே, உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே, உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே, உம்மை தேடுவோருக்கு, உம்மை நம்புவோரில்லையே, உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே, உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே, உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே, உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், சமாதானம் தருபவர், கரங்கள் பிடித்தென்னை நடத்துவாரே. யெகோவா ரூவா, என் நல்ல மேய்ப்பராய் அமர்ந்த தண்ணீரண்டை நாடு. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், சமாதானம் தருபவர், கரங்கள் பிடித்தென்னை நடத்துவாரே. யெகோவா ரூவா, என் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவாரே. யெகோவா ஈரே, எல்லாம் தருபவர், என்னை போஷிக்க ஈசாக்கே, ஈசாக்கின் விதையை ஆசீர்வதித்தவர், 100 மடங்காய் நிரப்புவாரே. யெகோவா ஈரே, எல்லாம் தருபவர், என்னை போஷிக்க ஈசாக்கின் விதையை, ஈசாக்கின் விதையை ஆசீர்வதித்தவர், 100 மடங்காய் நிரப்புவாரே. உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே, உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே, உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே, உம்மை தேடுவோருக்கு, உம்மை நம்புவோரே, உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே, உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே, உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே, உம்மை தேடுவோருக்கு. யெகோவா குறையில்லையே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், சமாதானம் தருபவர், கரங்கள் பிடித்தென்னை நம்பிக்கையோடு. யெகோவா ரூவா, யெகோவா ரூவா, என் நல்ல மேய்ப்பராய் அமர்ந்த தண்ணீரண்டை. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், சமாதானம் தருபவர், கரங்கள் பிடித்தென்னை நடத்துவாரே. யெகோவா ரூவா, என் நல்ல மேய்ப்பராய் அமர்ந்த தண்ணீரண்டை. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாம் தருபவர், என்னை போஷிக்க ஈசாக்கே, ஈசாக்கின் விதையை ஆசீர்வதித்தவர், 100 மடங்காய் நிரப்புவாரே. யெகோவா ஈரே, எல்லாம் தருபவர், என்னை போஷிக்க வல்லவர், ஈசாக்கின் விதையை ஆசீர்வதித்தவர், 100 மடங்கு. நம்பிக்கையோடு உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே, உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே, உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே, உம்மை தேடுவோருக்கு, உம்மை நம்புவோரையே, உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே, உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே, உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே, உம்மை தேடுவோருக்கு, உம்மை நம்புவோரே, உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே, உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே, உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே. யெகோவா ராஃபா, சுகத்தை தருபவர். யெகோவா ராஃபா, சுகத்தை தருபவர், வியாதிகள் என்று எனக்கில்லையே. யெகோவா ராஃபா, என்பலனானதால் பாதை நோய்களும் எனக்கு. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகத்தை தருபவர், வியாதிகள் என்று எனக்கில்லையே. யெகோவா ராஃபா, என்பலனானதால் பாதை நோய்கள். சிலுவையில் எனக்காய், சிலுவையில் எனக்காய் ஜீவனை தந்ததா, எகிப்தின் ரோகங்கள் எனக்கில்லையே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததா, மரண பயமும் எனக்கில்லையே.
ஆட்டுக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடந்தாலும் கர்த்தரை தேடுகிற உங்களுக்கும் எனக்கும், கர்த்தரை தேடுகிற நம்முடைய குடும்பத்திற்கு ஒருபோதும் குறைவு இல்லை. இந்த 6வது நாளிலே, இந்த நிறைவு நாளிலே இயேசு உங்கள் குடும்பத்தை குறைவுபடாதபடி பாதுகாப்பார். அவருடைய வருகை வரையிலும் உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பார். இந்த நாளிலே இணைந்திருக்கின்ற உங்கள் குடும்பத்தை, இத்தனை நாட்கள் இணைந்திருக்கின்ற உங்கள் குடும்பத்தை கர்த்தர் அவருடைய வருகை வரையிலும் குறைவுபடாமல் பாதுகாப்பார். நீங்கள் பயப்பட தேவையில்லை. இயேசுவை நம்புகிறீர்கள், இயேசு உங்கள் பலனாய் இருக்கிறார், இயேசு உங்கள் நம்பிக்கையாய் இருக்கிறார். இயேசு எந்த தீங்கும் அணுகாமல் பாதுகாப்பார். அவருடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் எல்லா சூழ்நிலைகளிலும் நிறைவேற்றுவார், பலமாய் நிறைவேற்றுவார். மீதியான வேலையை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசுவே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சத்தமா சொல்லாமா? ஆமென், ஆமென். ஹalleluya. God bless you. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 6ஆம் நாள், அதாவது நிறைவு நாளிலே தேவனுடைய பிரசன்னத்தை நாடி வந்திருக்கிற உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த 5 நாட்களும் கர்த்தர் மகிமையாக இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபத்தை நடத்தி கொடுத்தார். இது நம்மால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவாய் இருக்கிறபடியால் ஜீவனுள்ள தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோம், கனத்தை செலுத்துவோம். இந்த 5 நாட்களும் நம் மத்தியிலே கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தார். இந்த 6வது நாளிலே, இந்த நிறைவு நாளிலே ஆண்டவர் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 65வது அதிகாரம் 16வது வசனம். அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். பூமியிலே ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுவான். முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு மறந்து போயின. அல்லேலூயா. இந்த 6 நாட்கள் குடும்ப ஆசீர்வாத ஜெபத்தில் இணைந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்ட அவைகள் என் கண்களுக்கு மறைந்து போயின. ஹalleluya. ரகஷலகதியா. முந்தின இடுக்கண்கள், பழைய கசப்பான அனுபவங்கள், வேதனைகள், துன்பங்கள், நெருக்கங்கள், இயேசுவின் நாமத்தினாலே அந்த முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு போகும். அல்லேலூயா. முந்தின இடுக்கண்களை கர்த்தர் மறந்து போக பண்ணுவார். அது மட்டுமல்ல, அது நம்முடைய கண்களுக்கு என்ன செஞ்சிருமா? மறந்து போயிருமா? மறந்துருவீங்க. நீங்க மறக்க பண்ணுவார் ஆண்டவர். யோசேப்பு சொல்றாரு, என் தகப்பன் வீட்டாரால் எனக்கு செய்யப்பட்ட காரியங்களை கர்த்தர் மறக்க பண்ணினார். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சந்தித்த அவமானங்கள், நீங்கள் ஏமாற்றப்பட்ட காரியங்கள், நீங்கள் வஞ்சிக்கப்பட்ட காரியங்கள், நீங்கள் அடைந்த நஷ்டங்கள், நீங்கள் சந்தித்த சிறுமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மறக்க பண்ணுவதற்கு இந்த 6ஆம் நாளிலே நம் மத்தியிலே கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அதற்கு நாம் என்ன செய்யணுமா? சத்திய தேவனுக்குள் நாம் என்ன செய்யணுமா? பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். அல்லேலூயா. இந்த 6ஆம் நாளிலே நாம் நம்மை ஆசீர்வதிக்க போகிறோம். இந்த 6ஆம் நாள் ஆசீர்வாத நாள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களுக்காக நாம் ஜெபித்தோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் நாம் காத்திருந்தோம். இந்த 6வது நாள் விசேஷித்த விதமாக கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்காக நாம் வந்து நிற்கிறோம். இந்த பூமியிலே சத்திய தேவனுக்குள் நான் என்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய 8 எல்லைகள் அநேகருக்கு தெரியும். நாம் தொடர்ந்து நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அந்த 8 எல்லைகளையும் ஆண்டவருடைய கரங்களிலே நாம் ஒப்பு கொடுத்து அந்த 8 எல்லைகளையும் நாம் ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. நாம் எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி. ரீகாலா கத்தூராலா கராபாலாபா நிகாலாமா நகதாரா கராபராபா. சரீரத்தின் அவயங்கள், உள் உறுப்புகள், வெளி உறுப்புகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கலாமா? ஹalleluya. இந்த பூமியிலே சத்திய தேவனுக்குள் என் சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த பூமியிலே சத்திய தேவனுக்குள் ரீகா சல்பரா கலபா
உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு உள் உறுப்புகள், வெளி உறுப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கலாமா? ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. உங்க சரீரத்தில் ஒவ்வொரு அவயங்களையும் சொல்லி சொல்லி நீங்க ஆசீர்வதிங்க. என்னுடைய மூளை பகுதியை இயேசுவே உம்முடைய நாமத்தினால் நான் சத்திய தேவனுக்குள் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி ஜெபிங்க. உங்களுடைய இருதயம் இன்னும் என்னென்ன உறுப்புகள் உங்களுக்கு பலவீனமா இருக்கோ அதெல்லாம் சொல்லி ஜெபிங்க. எல்லா உறுப்புகளையும் ஒப்புக்கொடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு உள் உறுப்புகள், வெளி உறுப்புகள், நரம்பு மண்டலங்கள், எலும்பு மண்டலங்கள், இரத்த குழாய்கள், இரத்தத்தில் உள்ள அணுக்கள், சரீரத்தில் உள்ள ஆண்டவரே சகலத்தை இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஹalleluya. ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாமா? ஜெபம் பண்ணுங்க. ரீகா சல்பர துராக்கர கதரகசி லெகதரக சபலப. இயேசுவே, 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 என் சரீரத்தை ஆசீர்வதியோ இயேசுவே. இந்த நிறைவு நாளிலே, இந்த ஆசீர்வாத ஜெபத்தின் நாளிலே ஆண்டவரே, நீர் தங்கி வசிக்கும் ஆலயமாகிய என் சரீரம் ஆண்டவரே சத்திய தேவனுக்குள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரீகா லமன கபலக ரபலபர. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்னீரே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிற ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். என் எலும்பு மண்டலங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே அப்பா புஷ்டியும் ஆண்டவரே பசுமையுமாய் தழைக்கும்படியாக ஆண்டவரே என் நரம்பு மண்டலங்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஒரு உயிர் மீட்சியுடன், ஒரு உயிர் தெழுந்த வல்லமையுடன் செயல்படும்படியாக ரீகா லத ரக சப லப சரீரங்களிலே காணப்படுகிற பலவீனங்கள் நீங்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் அநேகருடைய கர்ப்பப்பைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அநேகருடைய கர்ப்பப்பைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ரீகாலக தரகல பரக துரலகதியா நிகலமனக தரக்கர பரகதியா கர ஹஸ்ஸோரகதியா. பலவீனப்பட்ட உறுப்புகள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே பலனடைவதாக, பலனடைவதாக, பலனடைவதாக. ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உன் வேதனை நீங்கி சுகமா இரு என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் சரீரங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எல்லாரும் உங்கள் தலையின் மேல் உங்கள் கைகளை வைத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சத்திய தேவனுக்குள் நான் என் சரீரத்தை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. அடுத்தது சிந்தனை மண்டலங்களை ஆசீர்வதிக்க போகிறோம். சிந்தனை மண்டலங்களை நாம் ஆசீர்வதிக்க போகிறோம். ஹalleluya, ஹalleluya. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. வீண் சிந்தனைகள் ஆண்டவரே எங்கள் சிந்தனை மண்டலங்களை விட்டு கடந்து செல்லட்டும் ராஜா. பயம் எங்கள் சிந்தனையை விட்டு கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. அவிசுவாசங்கள் எங்கள் சிந்தனைகளை விட்டு கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. எரிச்சல்கள் எங்கள் சிந்தனை விட்டு கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. விரோதமான எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தில் எங்கள் சிந்தனை விட்டு கடந்து செல்லட்டும் ஐயா. தாழ்வு மனப்பான்மைகள் இயேசுவின் நாமத்தில் எங்கள் சிந்தனை மண்டலங்களை விட்டு வெளியேறட்டும். பெருமையான எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தில் எங்கள் சிந்தனைகளை விட்டு வெளியேறட்டும். ரீகாலப ரத ரக சப மரண பயம் இயேசுவின் நாமத்தில் எங்கள் சிந்தனை விட்டு வெளியேறட்டும். நாளைய தினத்தை குறித்த பயங்கள், கவலைகள், பாரங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்கள் சிந்தனை மண்டலங்களை விட்டு வெளியேறட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே எங்கள் சிந்தனை மண்டலங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எங்கள் எண்ணங்கள், எங்கள் எண்ணங்களிலே தைரியமான எண்ணங்கள், விசுவாசமுள்ள எண்ணங்கள், நம்பிக்கைக்குரிய எண்ணங்கள் ஆண்டவரே சந்தோஷமான மகிழ்ச்சி அடையத்தக்கதான ஆரோக்கியமான சிந்தனைகள் எங்களுக்குள் உருவாகும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சத்திய தேவனுக்குள் எங்கள் சிந்தனை மண்டலங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ரீகரகச கலபகதூர கலபரபலபரபலப நிகலமன பரபலபரபலபரபலப ரிகலமன பரபலபரப நிகலகரமனகதரகரமன பரபரப. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்புக்கொடுங்க ஆண்டவரே. என்னுடைய சிந்தனையில் நீங்கள் அனுமதிக்காத எந்த சிந்தனை எனக்கு வரக்கூடாது. பிதா நடாத நாற்றெல்லாம் இயேசுவின் நாமத்தில் வேரோடு பிடுங்கப்படட்டும். பரமபிதா நடாத நாற்றெல்லாம் இயேசுவே உம்முடைய நாமத்தினாலே என்னுடைய சிந்தனையிலிருந்து வேரோடு பிடுங்கப்படுவதாக. நல்ல விதைகளை, நல்ல சிந்தனைகளை, ஆரோக்கியமான சிந்தனைகளை, வளர்ச்சிக்கு ஏதுவான சிந்தனைகளை, விருத்திக்கு ஏதுவான சிந்தனைகளை, நித்திய ஜீவனுக்கு ஏதுவான சிந்தனைகளை இயேசுவின் நாமத்தில் நான் சிந்திக்கும்படியா என் சிந்தனை மண்டலங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. அப்படி செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் ஆவிக்குரிய எல்லைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே எங்கள் ஆவிக்குரிய எல்லைகளை, தகப்பனே எங்கள் ஆவிக்குரிய எல்லைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே.
எங்கள் ஆவிக்குரிய எல்லைகள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எங்களுடைய தனி ஜெபம், வேத வாசிப்பு, பரிசுத்த வாழ்க்கை, கர்த்தரோடு இருக்கிற உறவு, சபை ஐக்கியம், பரிசுத்தவான்களோடு இருக்கிற ஆண்டவரே அந்த தெய்வீக பிணைப்பு இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ரிதா லத ரக சக லப ரப லப ரப லப ஆசீர்வதிக்கப்படுவதாக, ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் ஆவிக்குரிய வாழ்க்கை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆசீர்வதியும் ஐயா, ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிக்கலாமா? உங்கள் தலையில கை வைத்து ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதியும் ஐயா. தேவனோடு இருக்கிற உறவு ஆண்டவரே, சபையோடு இருக்கிற உறவு, பரிசுத்தவான்களோடு இருக்கிற உறவு இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதாக, ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆவிக்குரிய மண்டலங்களிலே இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு ஒரு வெற்றியை நீர் கட்டளையிடும்படியாக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் அப்படி செய்ததற்காக ஸ்தோத்திர. ஊழியத்தின் எல்லைகள் நீங்கள் செய்யும்படி பரலோக தேவன் வைத்திருக்கிற திட்டங்களிலே ஒன்றையும் மிஸ் பண்ணாதபடிக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க எனக்கு உதவி செய்யும் ஐயா. எந்தெந்த ஆத்துமாக்களை சந்திக்க வேண்டும், யாருக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும் ஆண்டவரே, எந்தெந்த காரியங்களுக்காக நான் திறப்பிலே நிற்க வேண்டும், கர்த்தருக்காக நான் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, சபைக்காக நான் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, பரிசுத்தவான்களுக்காக ஆண்டவரே எனக்கு நீர் நியமித்து வைத்திருக்கிற பங்கு என்ன, அதை நான் செய்து முடிக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கலாமா? இயேசுவின் நாமத்தினாலே என் ஊழியத்தின் எல்லைகளை ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆண்டவரே, என் ஊழியத்தின் எல்லைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே விருதாவா என்னை தேடுங்கள் என்று நீங்க சொல்லல தகப்பனே. ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு, என்னை கொண்டு வந்து இந்த சபையிலே நீர் வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. தேசத்திற்காக நான் என்ன செய்யணும், சபைக்காக என்ன செய்யணும், தேவ ராஜ்யத்திற்காக என்ன செய்யணும், பரிசுத்தவான்களுக்காக நான் என்ன செய்யணுமோ என் ஊழியத்தின் எல்லைகள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே அடுத்ததாக உறவுகளின் எல்லைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் உறவுகளை ஒரு விசை நினைவு கூறுங்கள். உங்கள் உறவுகளை நினைவு கூறுங்கள். உங்களுடைய தாய் தகப்பன், உங்கள் உடன் பிறந்தவர்கள், உங்கள் மனைவி, உங்கள் கணவன், உங்கள் பிள்ளைகள், உங்கள் மருமக்கள்மார்கள், உங்கள் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், உங்கள் மனைவியின் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், கணவரின் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள். ஆண்டவரே இந்த உறவுகளை எல்லாம் ஒரு விசை நினைவு கூறுகிறோம் தேவ சமூகத்தில். இந்த நிறைவு நாளில எல்லாரையும் ஒரு விசை நினைவு கூறுங்க. ஒரு நிமிடம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு நிமிஷத்துல உங்கள் உறவுகளை நினைங்க. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொன்னீரே. இந்த உலகத்திலே எனக்கு கொடுத்த உறவுகள் எல்லாம் தேவன் இணைத்த உறவு ஆண்டவரே. அநேகர் கணவனை மனைவியை மட்டுமே சொல்லுவாங்க தேவன் இணைத்தது என்று. உண்மைதான். ஆனால் தாய் தகப்பன் என்பது தேவன் கொடுத்தது. பெற்ற பிள்ளைகள் என்பது தேவன் கொடுத்த உறவு. மருமக்கள்மார்கள், மருமகன்மார்கள், பேரப்பிள்ளைகள், இவரே சகோதரர்கள், சகோதரிகள் எல்லாரும் தேவன் கொடுத்த உறவு. இவரே தேவன் இணைத்ததை பிரிக்க முயற்சி செய்கிற எல்லா அசுத்த ஆவிகளின் வல்லமைகள், பொல்லாத இருளின் கிரியைகளை, தேவனுடைய நியமத்திற்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிற பாதாளத்தின் வல்லமைகளை இயேசுவே உம்முடைய நாமத்தினாலே கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் உறவுகளின் மத்தியிலே அசுத்தமான காரியங்களை விதைக்கிற, பகையை விதைக்கிற, விரோதத்தை விதைக்கிற, இச்சையை விதைக்கிற பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிற. எங்கள் உறவுகளின் எல்லைகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லெகதாரக்கரபலபா. எல்லாரும் ஜெபிக்கலாமா? உங்கள் தலையிலே உங்கள் கைகளை வைத்துக் கொள்ளுங்க. உங்கள் தலையில கைகளை வைத்துக்கொண்டு, இயேசுவே இந்த உலகத்திலே எனக்கென்று நீர் கொடுத்திருக்க
கொடுத்திருக்கிற எல்லா உறவுகளையும் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உறவுகளின் எல்லைகள் கர்த்தரால் காக்கப்படுவதாக, உறவுகளின் எல்லைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உறவுகளுக்குள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிழ்ச்சி உண்டாகட்டும். உறவுகளுக்குள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒற்றுமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, கர்த்தர் எந்த நோக்கத்தோடு ஒவ்வொரு உறவையும் எங்களுக்கு கொடுத்தீரோ அந்த நோக்கம் இயேசுவின் நாமத்தில் பூரணமாய் நிறைவேறுவதாக. அதற்கு விரோதமாய் உறவுகளின் மத்தியிலே ஆளுகை செய்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு போகதா. ஆண்டவரே, நீர் மகிமைப்படுவீராக. உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அடுத்ததா நம்முடைய பொருளாதாரத்தின் எல்லைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் அனுபவிக்கிறதுக்கு சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, இந்த உலகத்திலே ஆண்டவரே, நான் அனுபவிக்க வேண்டிய சகல நன்மைகளையும் நான் சம்பூர்ணமாய் அனுபவிக்க தேவையான பொருளாதாரம் இயேசுவின் நாமத்தில் எனக்கு உண்டாயிருக்கும்படியாக என் பொருளாதாரத்தின் எல்லைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறேன் கர்த்தாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உம்மை நோக்கி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே. வானத்தின் கீழே பூமியின் மேலே இந்த உலகத்திலே நானும் என் குடும்பமும் ஆண்டவரே மகிழ்ச்சியோடு அனுபவிக்கிறதற்கு தேவையான சகல நன்மைகளையும் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்கள் பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, எங்கள் கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தில் பொருளாதாரத்திலே காணப்படுகிற எல்லா குறைவுகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஐயா. அப்புறப்படுத்துங்க ராஜா. குறைவுகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டாய் என்று சொன்னீரே ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே எங்களுடைய குடும்பங்களிலே காணப்படுகிற பொருளாதார குறைவுகளை ஆண்டவரே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படட்டும். பண வரவுகள் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். பண பெருக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். ஐஸ்வர்யம் இயேசுவின் நாமத்தில் பெருகினதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எந்த ஒரு நன்மைக்காகவும் நாங்கள் ஏங்கி நிற்க கூடாது கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினாலே பூரணமாய் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்படி நீர் செய்ததற்காக ஸ்தோத்திரம். எல்லா கடன் பிரச்சனைகளை இயேசுவின் நாமத்தினாலே நீர் சந்தியும் ஆண்டவரே. கடன் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். கடன்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அடைக்கப்படுவதாக. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் நாங்கள் மாறுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. அடுத்ததா பிரயாணத்தின் எல்லைகளை ஒப்புக் கொடுப்போம். பிரயாணத்தின் எல்லைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்னு சொன்னீங்களே ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்கள் பிரயாணங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்கள் பிரயாணங்கள் வாய்க்கட்டும் ஆண்டவரே. வீண் அலைச்சல்களை இயேசுவின் நாமத்தினாலே தடை செய்து போடுங்க தகப்பனே. தேவையில்லாத அலைச்சல்கள், தேவையில்லாத மன உளைச்சல்கள், பிரயாணங்களிலே காணப்படுகிற தேவையில்லாத சஞ்சலங்களை இயேசுவின் நாமத்தினாலே நீர் அப்புறப்படுத்தும். எங்கள் பிரயாணங்கள் வாய்க்கட்டும். நாங்கள் எந்த காரியத்துக்காக வெளியே போகிறோமோ அந்த காரியத்தை முடிச்சுட்டு தான் நாங்கள் வரணும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் பிரயாணங்கள் வாய்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. லெகரக தரபலக துரலகதி ஆக்கரமனகதியா நிகுரபகரக ரஸ்யாலக துராக்கரமனகதியா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் பிரயாணங்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் பிரயாணங்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும் ஆண்டவரே. பிரயாணங்களிலே தேவ தூதர்களின் பாதுகாப்பை கட்டளையிடுங்க தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்கள் அவருடைய தூதர்கள் சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிப்பார் என்ற வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிரயாணங்களிலே தேவ தூதர்களுடைய பாளையம் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ரிகலமா நத ரகசபலபரப. எங்களுடைய பிரயாணங்கள் சந்தோஷமா இருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் பிரயாணம் செய்யும் போது ஆண்டவரே எங்களுடைய பிரயாணங்களில் கவலைப்பட்டுக்கிட்டே நாங்கள் போகக்கூடாது. ஏதோ ஒரு பயத்தோடு நாங்கள் போகக்கூடாது. ஏதோ ஒரு பதட்டத்தோடு போகக்கூடாது. இது என்ன நடக்குமோன்ற ஆண்டவரே அந்த சஞ்சலத்தோடு எங்கள் பிரயாணங்கள் இருக்கக்கூடாது. எங்கள் பிரயாணங்களிலே ஆண்டவரே ஒரு மிகுந்த ஆண்டவரே அப்பா சமாதானமும் சந்தோஷமும் உண்டாயிருக்கட்டும். ஒரு பீஸ் ஆஃப் மைண்டை இயேசுவின் நாமத்தினால் எங்கள் பிரயாணங்களிலே நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினால் எங்கள் பிரயாணங்களிலே தேவ ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும்படி ஜெபிக்கிறோம். அடுத்ததாக குடியிருப்பின் எல்லைகளை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம்.
நாம் குடியிருக்கிற அந்த வீடுகளிலே தேவ பிரசன்னம் கடந்து வரும்படியா நம்முடைய குடியிருப்பின் எல்லைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, நாங்கள் குடியிருக்கிற இந்த வீட்டை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வேலை செய்கிற ஆஃபீஸை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். படிக்கிற ஸ்கூலை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். காலேஜ் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஊழியம் செய்கிற இடங்களை ஒப்பு கொடுக்குறோம். சபையை ஒப்பு கொடுக்குறோம். குடியிருப்பின் எல்லைகளிலே ரீகா லமா நபாராபா லபா கபாலா கரமா நபாராபா எங்கள் குடியிருப்பின் எல்லைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கலாமா? இந்த நிறைவின் நாளிலே ஆண்டவரே, எங்கள் வீட்டை ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் வீட்டை ஆசீர்வதிங்க. தேவ சமாதானமும் தெய்வீக சுகமும் கர்த்தர் கொடுக்கிற ஐஸ்வர்யமும் எங்கள் வீட்டிலே தங்கி தாபரிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. எங்கள் குடியிருப்பின் எல்லைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. வீடுகளை கட்டி குடியிருப்பீர்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. வீடுகளை கட்டி நாங்கள் குடியிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். வானத்தின் கீழே பூமியின் மேலே எங்களுக்கென்று கொடுத்திருக்கிற வீட்டை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இனி எங்களுக்கு கொடுக்க போகிற வீடுகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் எல்லைகள் ஆசீர்வதிக்கப்படுவதா. ரீகா லமான தூரா கரபாலக தூரா நீகா லமான கரபால பாரா பாலா பாராபா ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் இந்த 5 நாட்களும் எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் எங்களை வழி நடத்தினீர். இந்த 6வது நாளிலே, இந்த நிறைவி நாளிலே கர்த்தருடைய பரிபூரண ஆசீர்வாதம் எங்கள் வாழ்க்கையில் இந்த 8 எல்லைகளிலும் கடந்து வரும்படியாக ஓ ரகசலகதூரகரபலபரபலபா நிகலமனபரபா சரீரத்தினுடைய அவயங்கள் எல்லாவற்றிலும், சிந்தனை மண்டலங்கள் எல்லாவற்றிலும், ஆவிக்குரிய எல்லைகள் எல்லாவற்றிலும், உறவுகளின் எல்லைகளுக்குள்ளாக, பொருளாதாரத்தின் எல்லைகளுக்குள்ளாக, பிரயாணங்களின் எல்லைகளுக்குள்ளாக, குடியிருப்பின் எல்லைகளுக்குள்ளாக தேவ பிரசன்னம் கடந்து வருவதாக. தேவ பிரசன்னம் கர்த்தருடைய கைகள் ஆசீர்வதிக்கட்டும். இந்த 8 எல்லைகளையும் ஆசீர்வதியும் ஐயா. ரிகா தூரலா கபாலா பரபலபா நிகலமா நகர பலபரபலபரபலபரபா நிகலமா நகர பலபரபா. தேவனே, என்னை ஆசீர்வதியும். என் எல்லையை பெரிதாக்கிடும். உம் கரம் என் மேல் வையும். தீங்கின்றி என்னை காத்துக்கொள்ளும் என்ற பாடலை பாடி இந்த நிறைவு நாளிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம் மேலும், நம் குடும்பத்தின் மேலும், நம்முடைய திருச்சபை மக்கள் மேலும், முழு உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்கள் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வரும்படியாக இந்த பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கிடும். யாபேசின் ஜெபம், யாபேசினுடைய வாழ்க்கையே திருப்பி போட்ட ஜெபம். அல்லேலூயா. அவருடைய கரம் உங்கள் குடும்பத்தின் மீது இருக்கும். தீங்கு உங்களை எந்த சூழ்நிலையும் துக்கப்படுத்தாது. தீங்கு உங்களை சேதப்படுத்தாது. நம்முடைய திருச்சபையில சின்ன பிள்ளைங்களுக்கு கூட இந்த ஜெபத்தை சொல்லி கொடுத்து மனப்பாடம் பண்ண வச்சு தினமும் ஜெபிக்கணும்னு சொல்லி இருக்கிறோம். அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்திலே எல்லா எல்லைகளிலும் இருக்கும். நீங்கள் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கிடும். ஹல்லேலூயா. தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கி. எல்லாரும் ஜெபமாய் பாடுவோம். தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கிடும். உம் கரம் என் மேல் வையும், உம் கரம் என் மேல் வையும். தீங்கின்றி காத்து கொள்ளு, உம் கரம் என் மேல் வையும். தீங்கின்றி காத்து கொள்ளு. தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கி. உங்கள் குடும்பத்தின் எல்லை பெரிதாகுகிறது. தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கி. உம் கரம் என் மேல், உம் கரம் என் மேல் வையும். தீங்கின்றி காத்து கொள்ளு, உம் கரம் என் மேல் வையும். எல்லா தீங்கின்றி காத்து. ஆசீர்வாதங்கள், உந்தன் ஆசீர்வாதங்கள் எண்ணற்றதே, அது நிறைவானதே, ஏராளமே. உந்தன் ஆசீர்வாதங்கள் எண்ணற்றதே, அது நிறைவானதே, ஏராளமே. உம் ஆசீர்வாதங்களால் என்னை ஆசீர்வதித்து, உம் ஆசீர்வாதங்களால் என்னை ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்
ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நினைத்து 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 அவருக்கு நன்றி செலுத்துவோம், அவரை ஆராதிப்போம், அவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹalleluya ராதரபலப ஷபதலபரபா ராகதலபம ரபதலபரபலமா ஹalleluya. இயேசுவே குடும்பங்களை ஆசீர்வதியும், எல்லா எல்லைகளிலும் உம்முடைய ஆசீர்வாதம் நிரம்பி வழியட்டும், எல்லா எல்லைகளிலும் ஆசீர்வாதம் நிரம்பி வழியட்டும். ஹalleluya 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 ஹalleluya. 6 நாட்கள் எங்களோடு இணைந்து உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாளைய தினத்திலே நமக்கு காலை 10 மணிக்கு ஓலையூர் மிஸ்பா ஆசீர்வாத மையத்திலே நன்றி செலுத்தும் ஆராதனை நடைபெறுகிறது. காலை 9 மணிக்கு ஞானஸ்தான ஆராதனை அங்கே நடக்கிறது. நாளைக்கு மட்டும் நமக்கு காலை 6:30 மணிக்கு காலை ஆராதனை இருக்காது. சேர்த்து அங்கே 10 மணிக்கு நன்றி செலுத்தும் ஆராதனை. நாளைக்கு மாலை ஆராதனை வழக்கம் போல் நடைபெறும். மாலை 6 மணிக்கு மாலை ஆராதனை நடைபெறும். சிறுவர் ஆராதனையும் நாளைய தினத்திலே நடைபெறும். ஸோ நீங்கள் திருச்சியில வேற எங்க திருச்சபைக்கு போகவில்லை என்றால் நீங்கள் எங்களோடு இணைந்து இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. இந்த 6 நாட்களும் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார், 6 நாட்களும் கலந்து கொண்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லுகிறவர்கள் நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப்பிற்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். நாளைய தினத்திலே நாங்கள் இதை திருச்சபையில் சொல்லி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இத்தனை நாட்கள் அநேகர் எங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. இன்னும் நீங்கள் ஏதாவது உங்களுடைய சாட்சிகளை டெஸ்டிமோனிஸை ஷேர் பண்ணணும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய சாட்சிகளை அனுப்பலாம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இடைப்பட்டதை, உங்கள் குடும்பத்தில் இடைப்பட்டதை நீங்கள் அனுப்பலாம். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 6 நாட்களும் குடும்பமாக தேவனுடைய பாதத்தில் அமர அவருடைய கிருபையை, அவருடைய வல்லமை, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்தார். இப்பொழுது நாம் ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். இந்த நாளில் சொன்ன வசனத்தின்படி இந்த பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள்ளாக தன்னை ஆசீர்வதிக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. ஆக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய தேவன் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை நினைத்து இருக்கிறவர், குடும்பங்களை கட்டுவிக்கிற தேவன். நோவாவின் குடும்பத்திற்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல இந்த காலை வெள்ளை, இந்த ஜெப வெள்ளை இணைந்திருக்கிற உங்கள் குடும்பங்களுக்கு கர்த்தருடைய கிருபை கடந்து வருகிறது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய கிருபை கடந்து வருகிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் இந்த 6 நாட்களும் ஆண்டவர் நம்முடைய பாதத்தில் நாங்கள் அமர ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். கொர்நேலியு தன் வீட்டார் அனைவரோடும் கூட ஆண்டவரே உமக்கு பயந்திருந்தார், நிறைய ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் வேதம். அதுபோல கொர்நேலியுவின் குடும்பத்தை போல தொடர்ந்து நாங்கள் குடும்பமாக நம்முடைய பாதத்தில் அமர நீங்க பாராட்டின கிருபைக்கா ஸ்தோத்திரம். அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரே இந்த பூமியிலே நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த பூமியிலே சத்திய தேவனுக்குள் நான் என்னை ஆசீர்வதிக்கிறேன். இந்த பூமியிலே சத்திய தேவனுக்குள் நான் என்னை ஆசீர்வதிக்கிறேன். இந்த பூமியிலே சத்திய தேவனுக்குள் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன் சொல்லுவோம். இந்த பூமியிலே சத்திய தேவனுக்குள் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். இந்த பூமியிலே சத்திய தேவனுக்குள் என் சபை ஆசீர்வதிக்கப்படுவதாக. எல்லாரும் சொல்லுவாங்க, ஆண்டவரே இந்த பூமியிலே சத்திய தேவனுக்குள் என் சபை ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த பூமியிலே சத்திய தேவனுக்குள் என் தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே எல்லாரும் சொல்லுவோம். ஏன்னா இந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரே இந்த பூமியிலே சத்திய தேவனுக்குள் என் தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமென் ஆமென். நன்றி ராஜா, சோதரிக்கிறோம். வாக்கினால் உரைத்ததை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். நிறைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. உடைய மகிமையுள்ள நாமத்திற்காக ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தவர், ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர். ஆரம்ப நாள் இருந்து இந்த நாள் வரை, இறுதி நாள் வரை நீங்க நடத்தின எல்லா தேவக்கா ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் எங்களுக்கல்ல கர்த்தாவே, உடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். இஸ்ரவேலுடைய வாசஸ்தலங்களில் வெளிச்சம் உண்டாயிருந்தது என்ற வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகளுடைய கூடாரங்களுக்கு வெளிச்சம் உண்டாகட்டும். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தை. தேவனுடைய ஆசீர்வாதம் இவர்களுடைய சகல எல்லையிலும் கடந்து வரட்டும்.
ஏதோ சரீர சுகத்திலே, பொருளாதாரத்திலே, வேலை காரியத்திலே, கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை, பிள்ளைகள் படிக்கிற காரியங்களை, வேலை காரியங்களை, சகல இலையில ஆபிரகாமை ஆசீர்வதித்த அந்த தேவன் பிள்ளை பேர் பெற ஆசீர்வதி நீர் மகிமைப்படும். எல்லா துதிக்கான மகிமையாவையும் நசரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பா பிதாவே உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆளுகையும் ஜெயமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைத்து குடும்பங்கள் மேலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.